Hello and welcome to one and only Prabha. இன்னைக்கு நாங்க வந்து பன்னீர் டிக்கா. We are going to show you how to prepare பன்னீர் டிக்கா. இது வந்துட்டு ஒரு கிட்ஸுக்கான ஒரு லஞ்ச் பிரேக். ஃபர்ஸ்ட் பிரேக் மாதிரி கிடையாது, லஞ்ச் பிரேக். பிகாஸ் பன்னீர் இஸ் வெரி ஃபில்லிங். எங்களோட நிறைய வியூயர்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ் என்னெல்லாம் லஞ்ச் கொடுக்குற குழந்தைங்களுக்கு let us also give it a try சொன்னதுனால we are putting this video. ஆமா, ஸ்கூல்ல ஓபன் ஆயிடுச்சு இல்லையா? இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து obviously பன்னீர், பொட்டேட்டோ, ஆனியன், கொத்தமல்லி, பாக்கி எல்லாமே சீசனிங்க்கு சில்லி பவுடர், உப்பு, கொத்தமல்லி பொடி அண்ட் ஜீரா பவுடர். இதை வந்துட்டு இந்த ஒயிட்டா இருக்குது இது கார்ன்ஃப்ளவர் போட்டு தான் மாவு பிசைய போகிறோம். மைதாலாம் கிடையாது, கார்ன்ஃப்ளவர் போட்டு பிசைஞ்சிட்டு உப்பு போட்டு இது பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எங்களோட ரிவ்யூ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒன் இஸ் போரோஸ் த வெஜிடபிள் காட்டா. இதில் நாங்கள் வெங்காயம் கட் பண்ணி காமிக்க போகிறோம். திஸ் இஸ் பிரீத்தி ஜோடியாக் 2.0. இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருக்கோம். இதில் எப்படி பன்னீரும் உருளைக்கிழங்கையும் அழகாக திருப்பி தருதுன்னு காமிக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இதுலேயே நாங்கள் வெங்காயம் கட் பண்ணலாம். பட் பிகாஸ் வி வாண்டட் டு ஷோ யூ ஈவன் இன் போரோஸ் வி ஆர் யூசிங் போத் த மெத்தட்ஸ் அண்ட் ஷோயிங் இட் டு யூ. உருளைக்கிழங்கு திருவி போட்டிருக்கோம், வெங்காயம் ஆல்ரெடி திருவி இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொத்தமல்லியும் போட்டுட்டு இது எல்லாமே சீசனிங். இது கொஞ்சம் சில்லி பவுடர். நான் வந்து காஷ்மீரி சில்லி போடுறேன், ஏன்னா குழந்தைங்கிறதுனால. நீங்கள் வேணுமானா பெரியவங்களுக்கு நல்லா எரியிற சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். இது ஒரு கட்லெட் மாதிரி தான் ஒரு டேஸ்ட் வரும். ஜீரா பவுடர், இது வந்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் சால்ட்டு டேஸ்ட். இது கொஞ்சம் எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால உப்பு ஏற்கும் எண்ணெயில் எதை போட்டாலும். ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு வந்துட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஹெல்தி ஒன் பிகாஸ் ஆஃப் பன்னீர். ஆமாம், பன்னீர் உருளைக்கிழங்கு வெறும் வெந்தது தான். ஸோ நோ ஆயில், அவ்வளோ ஆயில் கிடையாது இந்த டிஷ்ஷுக்கு. உருளைக்கிழங்கு, வெங்காயம் நல்லது, கொத்தமல்லி, பாக்கி எல்லாமே நம்ம நார்மலாக போடுறது. மஞ்சள் பொடி கூட போட்டுக்கலாம். அந்த பவுடர் வச்சுக்காது. கார்ன்ஃப்ளவர் போட போகிறேன். கார்ன்ஃப்ளவர் தான் இது வந்து ஒரு மாவு கன்சிஸ்டன்சியில் வரத்துக்கு வேண்டி. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதை போட்டுக்கலாம். நீ ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கியா? சில பேர் பிரெட் க்ரம்ஸில் போட்டு அதை போட்டு கூட எடுப்பாங்க, அந்த மேலே அந்த க்ரன்ச்சினஸ் வரத்துக்கு வேண்டி. இது குழந்தைங்கிறதுனால சிம்பிளாக ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வீட்லேயே சிலப்போ தக்காளி சாஸோ வீட்லேயே தக்காளி தொக்கோ ஏதாவது பண்ணி கொடுக்கும். ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுக்குறோம். நீங்கள் வீட்டில் வந்துட்டு இது சாஸ் பெரியவங்க தொட்டுக்கிறதுனா சாஸ் எல்லாம் போட்டு கூட சாப்பிடலாம். இது நம்ம கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஐ ஹவ் டேக்கன் லிட்டில் ஆயில், கொஞ்சமாக ஆயில், ஒரு பெசிச்சு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்கு. ஸோ இது ஓவராலாக உங்களுக்கு ஒரு 10 to 10 மினிட்ஸ் போதும் உங்களுக்கு. எங்களுக்கு இந்த சோடியாக் இருந்ததுனால ஈஸியாக திருவ முடிஞ்சது. நாங்களும் முன்னாடி வெறும் திருவறது தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது திருவறதை யூஸ் பண்ணுறதுன்னா இட் வில் டேக் another 5 minutes. உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டே வெந்தெடுத்துக்கணும். இது இப்போ பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறதுங்கிறத பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை. இவ்வளோதான் நான் எண்ணெய் விடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாமே. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். நம்ம மாவு or whatever
பேட்டர் இஸ் ரெடி. நான் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இருக்கேன். ஸோ தட் இட் டஸ் நாட் ஸ்டிக். ஒரு நல்ல இந்த சைஸில் ரவுண்டு பண்ணிவிட்டு ஒரு குழக்கட்டை சைஸில் ரவுண்ட் பண்ணிவிட்டு கையாலேயே தட்டினா இந்த கையாலேயே இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிட்டு சிம்மில் போட்டால் தான் உள்ளே இருக்கிற நல்ல பன்னீரெல்லாம் கொஞ்சம் ரா ஸ்மெல் வராமல் கொஞ்சம் வெந்து கிடைக்கும். வெங்காயம் அதெல்லாம் ரா ஸ்மெல் வராமல் இருக்குது. இந்த மாதிரி இதில் இதை போட்டு சிம்மில் போட்டு விடுங்க. ஸோ ஒரு ஃபுல் பன்னீருக்கு ஈஸியாக ஒரு 2 பேர் சாப்பிடலாம். உங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு குட்டி குட்டியாக பண்ண மாதிரினா குட்டி குட்டி ரவுண்டாக பண்ணிவிட்டு ஒரு 5 ஈஸியாக ஒரு 4 வயசு குழந்தைக்கு போகும். என் குழந்தைக்கு நான் ஒரு 5 வைக்கிறேன் லஞ்சுங்கிறதுனால. சில நாளைக்கு நீங்கள் சாஸ் கூட கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்க எப்படி பண்ணுறீங்கிறத பொறுத்து ஏஜ் ஆஃப் த குழந்தை மேலே கூட டிபெண்ட். நாங்கள் வந்துட்டு இதே மாதிரி சூஜி வர்மிசிலியில் ஒரு இது பண்ணியிருக்கோம், டிக்கா பண்ணியிருக்கோம். ஒரு கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணியிருக்கோம். பாப்கார்ன் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பிரேக்குக்கோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ குழந்தைங்க வந்தோடனே பண்ணுங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் டைம் கன்சூமிங் அண்ட் குட் ஃபார் ஹெல்த், கிட்ஸ் ஹெல்த்துங்கிறதுனால இந்த மாதிரி தான் ஐட்டம்ஸ் பண்ணுறோம். நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், we will show you what and all we are giving in the lunch bag சொல்லிட்டு. these are the few items. ஸோ இது நல்லா வேகட்டும். வெந்துட்டு we'll show you how it looks. கிறிஸ்பியா பியூட்டிஃபுல் கலர் பனீர் டிக்கா ரெடி. இது உங்களுக்கு காலையில எழுந்திரிச்சு பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி இட் வில் நாட் டேக் மோர் தேன் 15 minutes. டோட்டல் கெச்சப் இன்னைக்கு ஈவினிங் ஸ்பெஷல் இதுதான். உங்களுக்கு என்னன்னா மேலால கிறிஸ்பா இருக்கும், உள்ளுக்குள்ள பன்னீரோட சாஃப்ட்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.